வணக்கம் அன்பு நண்பர்களே. நான் வந்து ஒரு மாசத்துக்கு முன்ன ஒரு அடங்கல் சேலஞ்ச் வீடியோ போட்டிருந்தேன். சார்ட்டிங் டெக்னிக் எப்படி பண்ணலான்னு அதை வச்சு வந்து சேலஞ்ச் சொல்லியிருந்தேன். யாராவது பண்றாங்களான்னு. இன்னும் ஆனா பண்ணல. பட் நம்ம வந்து அதை ஒர்க் பண்ணி ஈஸியா சில வரிகள்லயே வர மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இதுதான் அது. இதுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இதுதான் இருக்கும். ஒரே ஒரு மாடல் தான் இருக்கும். அதுல இந்த ஒரே ஒரு மேக்ரோ விபிஏ கோடு தான் இருக்கும். ஓகேங்களா? இது மொத்தமே எத்தனை லைன் பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் காப்பி கொடுத்துட்டேன். இது வந்து பாயிண்ட் டூல்ஸ்ல கவுண்ட் லைன்ஸ்னு ஒரு இது டூல் பாக்ஸ். இதுல வந்து நான் அதை பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணிட்டு கவுண்ட் லைன்ஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா 163 லைன்ஸ் இன்க்ளூடிங் எம்டி லைன்ஸ். நான் எம்டி லைன்ஸ்ன்னு பார்த்தா 134 லைன்ஸ் தான். பாத்தீங்கன்னா 134 லைன்ஸ்லயே இந்த கோடு இருக்குது. ஒரு 134 வரிகள் தான் இந்த கோடு. ஓகேங்களா? இதுல என்னென்னலாம் நம்ம அச்சீவ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லேர்ன் வித் மீன்றது எல்லாத்தையுமே கோடிங்ல இருந்து எல்லாத்தையுமே கத்துக்கணும், என் கூடவே கத்துங்கன்றது அவங்களுக்கு என்தியூஸ்டுக்காக தான் இந்த வீடியோ. இதுல நம்ம டிம் பண்ணிடுறோம். இதெல்லாம் டிக்ளேர் பண்ணிடுறோம். இந்த ஸ்ட்ரிங்ஸ்லாம் அந்த ஸ்ட்ரிங்ஸினுடைய யூனிகோட், அந்த கேரக்டர் கோட் வந்து நம்ம இது மாதிரி இது பண்ணிடுறோம். அதுக்கு தான் வந்து இது மாதிரி பண்ணிட்டா இந்த ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். பிரைவேட் ஃபங்க்ஷன் ஒன்று. இது ஒரு 4-5 லைன் தான். ஓகேங்களா? இந்த 5 லைன் சேர்ந்ததுனால தான் இதுல இவ்வளோ லைன் குறையுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஏ ரிஜிஸ்டர் வந்து ஒர்க் ஷீட் ஃபேர் அப்படின்னு 2 ஒர்க் ஷீட்டையும் டிம் பண்றோம். ஆன் எரர் ரிசூம் நெக்ஸ்ட் அப்படின்றது அந்த ஷீட்ல ஏரிக் ஃபேர் அப்படின்றது இருக்குதான்னு பார்க்கும். அப்படி இல்லைன்னா ஏரிக் நாட் ஃபவுண்ட், ஃபேர் நாட் ஃபவுண்டுன்னு உங்களுக்கு மெசேஜ் வரும். அதே மாதிரி நீங்க பேஸ்ட் பண்ணும்போது A1ல ஓம்ன்ற டெக்ஸ்ட் இல்லைன்னா பேஸ்ட் ஆஸ் மேட்ச் டெஸ்டினேஷன் ஃபார்மேட்டிங் இன் A1 இன் ஏரிக் ஷீட் ஃப்ரம் தமிழ்நிலம் அப்படின்றத மெசேஜ் சொல்லும். ஓகேங்களா? இந்த டேட்டா ஏரிஜினுடைய யூஸ்டு ரேஞ்ச் எவ்வளோன்றது தான் அதை டெம்ப்ல எடுத்துக்கும். 1 to யூ பவுண்ட் டேட்டானா டேட்டா எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் அதை வந்து எதுல எத்தனை இதுவா எடுத்துக்கும். அதாவது அவுட்புட்ல 1 to 8 எடுத்துக்கும். ஃபார் I ஈக்குவல் டு 22 டு யூ பவுண்ட் டேட்டா. ஓகேங்களா? அதாவது 22 வந்து 22 22வது ரோல இருந்து கடைசி ரோ வரைக்கும் நியூமரிக் டேட்டா. அதாவது இப்ப நான் இதை ஈஸியா உங்களுக்கு விளக்கணும் பாருங்க. இது வந்து ஒரு பெரிய வில்லேஜ். செலக்ட் ஆல், காப்பி கொடுக்குறேன். இப்போ இதுல A1ல ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணால இது வந்து தன்னால டெக்ஸ்டா எடுத்துக்கிற மாதிரி தான் இங்க இருக்கு. அதுக்கான இதுதான் பாத்தீங்கன்னா இந்த ஒர்க் புக்ல இருக்கு பாருங்க. பிரைவேட் சப் புக் ஓபன் பண்ணீங்கனாலே ஏரிக் ஷீட் பியும் சியும் வந்து டெக்ஸ்டா எடுத்துக்கும். நம்பர் ஃபார்மேட் வந்து அட்டுன்றது டெக்ஸ்டா எடுத்துக்கும். அதனால இது ஒன்னியும் இல்லை. இது ஒரு 4 லைன் இதுல இருக்கும். அவ்வளவுதான். இப்ப இதுல நம்ம ஏற்கனவே கோட் பார்த்துன்னு வந்தோம் இல்லையா? என்ன பார்த்துன்னு வந்தோம்? டேட்டா ஈக்குவல் டு I10 அண்ட் I10 டேட்டா ஈக்குவல் டு காலியா இல்லாத வரைக்கும். அதாவது ஐன்றது ஒரு ரோஸ்னுடைய எண்ணிக்கை. ஃபார் I ஈக்குவல் டு 22ன்னு போட்டோம் இல்லையா? யூ பவுண்ட் டேட்டானா கடைசி ரோ வரைக்கும். அதுல 10th காலம். 10th காலம் என்ன? இதுல 1 2 3 4 5 6 இதுதான் 10th காலம். 10th காலம்ன்றது மண் தரம். இதை வச்சுதான் நம்ம இது பண்றோம். இதுல நம்பர் இருக்கிற பட்சத்துல
ஐ அதாவது 2 = 2 + 1 அது அடுத்து போறது அதுதான். ஓகேங்களா? இப்போ டெம்ப் 2ல 21 டேட்டால I1 அப்படின்றது இந்த டேட்டால இருக்கிற ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கும். இந்த காலமை எடுத்துக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்ட்ரிங்கா எடுத்துக்குது செகண்ட் காலம், அதாவது சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பர். அதுக்கப்புறம் ஃபோர்த் காலமா எதை எடுத்துக்கணும்னா இதுல 13, 14 எது 13வது 14வது காலம் எது உங்களுக்கு ஈஸியா புரியணுன்றதுக்காக காட்டுறேன். 1 2 போட்டு சாரி 1 2 இது 3 இது 4 இது 5. ஓகேங்களா? இதுல இருந்து எடுத்துக்கலாம், ஏன்னா ஃபர்ஸ்ட் டெக்ஸ்டா இருக்கு. இப்போ இதுல என்ன சொல்றாங்க, 13 கூட்டுறோம், 14 100ஆல வகுத்து அப்படின்னும் போது 13 என்னது பரப்பு ஹெக்டர்ல, 14ன்றது ஏர்ஸ்ல. அதை 100ஆல வகுத்து ஹெக்டர்ல கூட்டினா ஹெக்டருடைய மதிப்பு வந்துடும். ஓகேங்களா? சைட் பை சைடு வச்சுக்கலாம், அப்பதான் ஈஸியா இருக்கும் புரியுது. அப்புறமா 15 16 அதையும் அதே மாதிரி பண்ணுது. 15 16 என்னது தீர்வை. ஓகேங்களா? அப்புறம் 8வது காலமா என்ன இருக்கும்னா 18வது காலம், அதாவது குறிப்பை எடுத்துக்குது. ஓகேங்களா? இஃப் I 17 ஈக்குவல் எம்டி, அதாவது நாட் எம்டி, இஃப் நாட் அப்படின்னா நாட் எம்டின்னும் போது என்ன பண்ணோம், இந்த இதை வந்து பாட் பண்ணும். அதாவது இதுல இந்த 17வது காலத்துல இந்த ஐஃபன் இருக்கு இல்லையா, அதையும் பட்டா நம்பரையும் பாட் பண்றதுக்கான ஒரு லாஜிக் தான் இது வரைக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா நான் சொன்ன லாஜிக் தான் இங்க வருது. ஓகேங்களா? செலக்ட் கேஸ் ரயத்வாரி நஞ்சை அப்படின்னும் போது 1 2 அது மாதிரி அரசு நத்தம். இதுலயே அரசு நஞ்சை அனாதீனம்னு வந்தா 7.1 எடுத்துக்கிறோம், இது 7.2 புஞ்சைன்னு வந்தா எடுத்துக்கிறோம். இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் அடுத்த ஐக்கு போவோம். நோ வேலிட் டேட்டா ஃபவுண்ட் இன் ஏரிக் அப்படின்னு வரும். இப்போ ஐல வந்து அதாவது அந்த எதுலையுமே டேட்டா இல்லைன்னா இது மாதிரி ஒரு எப்பவுமே வந்து எரர் ஹேண்ட்லிங் அங்கங்க வைக்கணும். அதுதான் எக்ஸிட் சப் ஆயிடும். இங்கே கிரிட்டிக்கல் எரர்லாம் வராம. இதுல அப்ளிகேஷன் ஸ்கிரீன் அப்டேட்டிங் ஃபால்ஸ்ன்றது அந்த ஸ்கிரீன் அப்டேட்டிங் ட்ரூன்னு வச்சா அடிக்கடி இதுவாகும். இதே மாதிரி கால்குலேஷனும் ஆட்டோமேட்டிக் இதை வந்து இப்படி வச்சுட்டீங்கன்னா தான் டக்குன்னு எல்லாம் ஆகும். எல்லாம் ஒரு இதுக்கும் டைம் ஆயின்னு இருக்கும். ஓகேங்களா? இதுல ஃபேர் ஷீட்ல என்ன ஆகும்னா எப்பவுமே வந்து ஏற்கனவே இருக்கிற டேட்டாவை 2ல இருந்து கீழே இருக்கிற கடைசி ரோ வரைக்கும் டெலீட் ஆயிடும். இது எல்லாத்தையும் வந்து நம்பர் ஃபார்மேட்ல 3வது காலம் நம்பர் ஃபார்மேட்ல வச்சுக்கோம். அதை அப்படியே பேஸ்ட் பண்ணோம். அதை வந்து நம்ம ஹெக்டர் ஃபார்மேட்லயும் டாக்ஸ் ரூபா ஃபார்மேட்லயும் காலம் 7ல அந்த பிளஸ் நபர்களை வந்து ரீப்ளேஸ் பண்ணோம் இதுல. அப்புறம் இதை வந்து சார்ட் பண்ணோம் ஏல இருந்து ஏ வரைக்கும். அவ்வளவுதான். இது டோட்டல் டைம், டோட்டல் சப்டிவிஷன் நம்பர் எவ்வளவு ஆச்சுன்னு கேட்கும், டோட்டல் டைம் எவ்வளவு சப்டிவிஷன் எத்தனை இருக்குன்னு காட்டும், டைம் டேக்கன் எவ்வளோன்னு காட்டும். ஓகேங்களா? இந்த ஃபங்க்ஷன் தான் ஏற்கனவே பார்த்தோம். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இதுதான் நீங்க இதை பேஸ்ட் பண்ணிட்டீங்களா A1ல வச்சு இதை கிளிக் பண்ணீங்கன்னா போதும். அது பாருங்க ஒரே செகண்ட் தான். இதுவே வந்து நான் நிறைய ப்ரோக்ராம்லாம் ஓபன் பண்ணி இருக்கிறதுனால ரெக்கார்டும் ஆகுறதுனால தான். எல்லாம் 1 செகண்டை விட ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தான் ஆகும். ஓகேங்களா? அதுல ஃபேர்ல வந்துச்சு. இப்போ அது பிரகாரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாத்தீங்களா? இது வந்து இதுதான் ஹெல்பர் காலம் ஃபர்ஸ்ட் இருக்குது. ஓகே, அது நமக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதை பாருங்க, பிற்படுத்தப்பட்டோர் நத்தம், நத்தம் அனாதீனம் வரைக்கும் வந்துச்சு. அனாதீனத்திலே நஞ்சை இதெல்லாம் வந்து புஞ்சை அனாதீனம், கல்லாங்குத்து மற்றவை எல்லாம் வருது. அது மாதிரி பிற்படுத்தப்பட்டோர் நத்தம் லாஸ்ட்ல வருது. அதை வந்து நம்ம 20ன்னு குத்துக்கிறோம் இதுல. அதனாலதான் இதுல நீங்க பாத்தீங்கன்னாலே புரியும் உங்களுக்கு என்னன்னா இருக்குது.
you.